நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மேடம், இவருக்கு ஆபரேஷன் பண்ண மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்லாம் எங்க இருக்கு? அது இங்க இல்ல டாக்டர், அண்ணா வீட்ல இருக்கும். அதை எடுத்துட்டு வாங்க. முடியாது டாக்டர். ஏன்? நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அந்த ரிப்போர்ட்ஸை பார்த்தாதான் உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ண முடியும். அதனால அதை உடனே எடுத்துட்டு வர சொல்லுங்க. இல்ல டாக்டர், டாக்டர் அதை கொண்டு வர முடியாது, விட்டுடுங்க. ஐ எம் சாரி சார். அந்த ரிப்போர்ட் ரொம்ப மஸ்ட் சார். இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பெயின் கில்லர் மட்டும்தான். அதில் உங்களுக்கு இமிடியேட் ரிலாக்ஸேஷன் தான் கிடைக்கும். ப்ளீடிங் ஆகி பஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடும். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமாம் மேடம், அந்த ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம். கிடைக்கலனா கூட எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் ஏதாவது முடிவு எடுத்தாகணும் இல்லையா? இல்லைனா இவர் உயிருக்கே ஆபத்தா போயிடும். சரி மேடம், நான் காலையில் வந்து பார்க்குறேன். டாக்டர், ஃபீஸ் எவ்வளோன்னு? முதல்ல அவரோட ரிப்போர்ட்ஸை கொண்டாங்கம்மா, அதுக்கப்புறமா ஃபீஸை வாங்கிக்கிறேன். அண்ணே, ரிப்போர்ட்ஸ் கண்டிப்பா வேணும்னு டாக்டர் சொல்றாங்க. உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்க. எங்க இருக்குன்னு சொல்லுங்க அண்ணே. இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க அண்ணே. உனக்கு நம்ம வீடு தெரியலமா? நீ நம்ம வீட்டுக்கு போ. உள்ள நுழைஞ்ச உடனே சாமி ரூம் இருக்கும். பக்கத்துல ரைட் சைடுல ஒரு பெட்ரூம் இருக்கும். அது உள்ள போனா ஒரு கபோர்டு இருக்குமா. அதுல 2வது ரேக்ல ப்ளூ கலர் ஃபைல் இருக்கும். அதாம்மா என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். அது நீ எப்படியாவது செல்லமாக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துருமா? சரிண்ணே, நான் உடனே போய் எடுத்துட்டு வரேன். கலை, என்னண்ணே? செல்லம்மாவுக்கு கண்டிப்பா சொல்ல மாட்டேனே. மாமா, நான் போய் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வரேன். நீங்க அண்ணனை கூட இருந்து பாத்துக்கோங்க. தேங்கம்மா கூட. செல்லம்மா, என்னமாச்சு? எப்பவுமே ஆஃபீஸ் போனா சாயந்தரம் தான் வருவ. நீ போனோன்னா திரும்பி வந்துட்ட. என்னமாச்சு சொல்லு. டாக்டர் ஃபோன் பண்ணாரு. என்னம்மா சொன்னாரு? நாளைக்கு மலேசியால இருந்து சீஃப் டாக்டர் வராராம். அவனை செக்கப் கூட்டிட்டு வர சொன்னாங்க. பாருமா, நீ அலறதுனால ஒன்னும் ஆயிட போறதில்ல. என்னென்ன நடக்குன்னு விதி இருக்கோ அதுபடிதாம்மா நடக்கும். அதை யாராலையும் மாற்ற முடியாதுமா. கடவுள் மேல பாரத்தை போடுமா, எல்லாம் நல்லபடியா நடக்குமா.
அந்த ரைட் எடுத்து அப்படியே நேரா 3வது லெஃப்ட் கடைசி வீடு. Black கலர் குட்டி கேட் இருக்கும். பை. என்னடா என்ன பண்ணிட்டு இருக்கற நீ? மானம் போது. அம்மா ஏமா இப்படி கத்திட்டு இருக்க? முதல்ல புடவை இருடா. புடவை குடுக்கறதா புடவை. ஏண்டி உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்கற? இவனை உன் புருஷனா நினைச்சிட்டு இருக்கியா இல்ல உன் வீட்டு வேலைக்காரனா நினைச்சிட்டு இருக்கியா? கட்ட புருஷனை புடவை தேய்க்க விட்டுட்டு இருக்க. குடும்பம் அப்படியே விளங்கிடு. நிறுத்துங்க. இப்ப என்ன? அவரே புடவை தானே தேய்ச்சாரு, அதனால அவர் ஒண்ணு தேய்ச்சு போயிடல. பத்தியாடா பாரு என்ன திமிரா பேசுறா பத்தியா? புடவையை தேய்ச்சு மட்டும் கொடுக்காதடா, தோச்சும் கொடு. இவளுக்கு வேலை இன்னும் கொஞ்சம் சுலபமா போயிடும். முடிஞ்சா தூங்கும் போது காலமிக்கு விடு, அப்படியே பாட்டும் பாடு, சொகுசா தூங்குவா. இங்க பாருங்க, இவங்க வேணும்ட்டே பிரச்சனை பண்றாங்க. இப்படி தொட்டதுக்கெல்லாம் குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருந்தா என்னால எப்படி இந்த வீட்ல வாழ முடியும்? ஏய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. யாரால பிரச்சனை? எங்களாலயா பிரச்சனை? நாங்க சொல்றதை எதையுமே கேட்காம இருக்கிறதுனால தாடி பிரச்சனையே. நானும் என் பிள்ளையும் எவ்வளவு தூரம் சொன்னோம் வேலைக்கு போகாதே வேலைக்கு போகாதேன்னு. கேட்டியா? இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு போய்கிட்டு தானே இருக்க. என்னமோ நீ ஜமீன் பரம்பரையில பிறந்தா மாதிரியும் நாங்க 2 பேரும் உன்கிட்ட கொத்தடிமா மாதிரி இருக்கிற மாதிரி இல்ல நினைச்சுக்கிட்டு இருக்க. நல்லா பேசுறீங்க. சேலையில ஆரம்பிச்சு அழகா நூல் போட்டு வேலையில கொண்டு போய் முடிச்சிட்டீங்க. எப்படி பிரச்சனை பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருப்பீங்களா? ஏன் எங்க கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த பிரச்சனை எல்லாம் ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டே இருங்களேன். சொல்லுவேண்டி சொல்லுவேன். என் வயிற்றுல எங்க போய் கொட்டுறது? இங்க தானே கொட்டி அழணும். ஏன்பா நீ பேசாம இருக்கிற? உன் பங்குக்கு நீ 4 வார்த்தை பேச. அம்மா ஏமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போங்களே. நான் யாரு பக்கம் தான் சப்போர்ட் பண்ணி பேசுறது? சப்போர்ட் பழமும் வேண்டாம், ஆரஞ்சு பழமும் வேண்டாம். எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண தேவையில்லடா. பெருசா பேசுறான். ஆம்பளையா லட்சணமா இவள அதட்டி வச்சிருந்தீனா புருஷன்னா ஒரு பணிவும் மாமியார்னா ஒரு மரியாதையும் இருந்திருக்கும். இல்லையே, ஊர் உலகத்துல போய் பாரு, மாமியார் காரிய அப்படியே உள்ளங்கையில வச்சு பூ மாதிரி தாங்கிக்கிட்டு இருக்காங்க. இங்க அப்படியா? இங்க அப்படியே நேர் எதிரால இருக்கு. ராட்சசியில கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம ஏதோ ஒண்ணு பேசிட்டே இருக்கீங்க? ஆமாண்டி, எனக்கு வேற வெட்டி இல்ல, அதான் உங்ககிட்ட தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வேலை இருக்கு. வேலையை பார். பெருசா வேலையை கிழிக்கிற மாதிரிதான். நீ ஏன் பண்ணிட்டு இருக்க? இந்தா மிச்சம் இருக்குதுல்ல, இத நல்லா சுத்தமா தேய்ச்சு கொடு. மகாராணி கட்டிட்டு நகர்வலம் போயிட்டு வருவா. ஏய் கீதா, அமுதா, என்ன வழி கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டியா இல்ல இப்பவும் கன்ஃபியூஷனா? கண்டுபிடிச்சிட்டேன். பை தி வே இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் திலக். ஹாய். நான் சொல்லிருந்தல என்னோட ஃப்ரெண்ட் அமுதா, அது இவதான். வாங்க வாங்க. இவங்க யாரு? நீங்க வாங்க வாங்க உட்காருங்க. இவர்தான் என்னுடைய ஹஸ்பண்ட் வாசு. ஹாய். திலக், கீதா. ஹலோ. ஒரு 2 minutes. எங்க கொஞ்சம் வாங்கல. எங்க அவங்க சாப்பிடுறதுக்கு ஹோட்டலுக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வாங்கல. ஏன் அமுதா, வீட்லயே ஏதாவது பண்ணிக்கலாமே? என்னங்க பேசுறீங்க? நம்ம சமைக்கிறதெல்லாம் அவங்க சாப்பிடுவாங்களா? ஃப்ரைட் ரைஸ் அது இதுன்னு சாப்பிடுவாங்க. என்ன வாங்கணும்? 2 சிக்கன் பிரியாணி வாங்குங்க, ஒரு மட்டன் ஃப்ரை, ஒரு சிக்கன் தந்தூரி, ஒரு ஃபிஷ் கறி. போதும்ல? இதுக்கு எவ்வளவு ஆகும்? என்ன ஒரு 1000 ரூபாய் வரும். பணம் இருக்குல்ல? என்னடி உசுறல? 1000 ரூபாயா? ஒருவேளை சாப்பாட்டுக்கு 1000 ரூபாயா? அந்த 1000 ரூபாய் என் கையில இருந்ததுன்னா நான் 1 மாசம் சமையல ஓட்டு வேண்டாம். ஏய் நீ எங்கேயும் போக வேண்டாம், எதையும் வாங்க வேண்டாம். ஒழுங்கு மரியாதை போய் உட்காரு. நானே விதி வந்தா சாவரேன்னு இருக்கிறப்ப கண்டவங்களுக்கு எல்லாம் வக்கனைய வாங்கி கொடுத்துட்டு நீ என்ன கடங்காரன் ஆக போறியா? இப்ப என்ன பணம் தானே உங்க பிரச்சனை? எங்க எவ்வளவு செலவானாலும் சரி, என் சம்பளம் வந்த உடனே அதுல இருந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஏய் பிரச்சனையா இருக்கு, போயிடலாமா? என்னங்க உட்காருங்க, அமுதாவுக்காக தானே வந்திருக்கோம். பத்தியா பத்தியா, அந்த கவிதா புண்ணியவதி மகராசி அன்னைக்கு வாய்ப்பட்ட மாதிரி சொன்னாடா. அவ வாய்க்கு சக்கரையை தான் அள்ளி கொட்டணும். 1ஆம் தேதி சம்பளம் வாங்கின உடனே அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிடுவான்னு சொன்னா. இன்னும் 1 பைசா கூட கையில எண்ணி வாங்கல. அதுக்குள்ள இந்த ஓட்ட அதிகாரத்துக்கு ஒண்ணும் குறைச்ச. ஆமாமா, அவ அப்படியே கம்மன் இருக்கியா? வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு முன்னாடி நமக்குள்ள சண்டை போட்டு அசிங்கப்படுத்த வேண்டாம். அவங்க போட்டும், எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் சொன்னா கேளுடா, வாங்காதடா. நீங்க போங்க. டேய் உனக்கு தான சொல்ல. ஐயோ எல்லாம் மறந்துட்டேன். அப்படியே கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்க. கூல் ட்ரிங்க்ஸா? கூல் ட்ரிங்க்ஸ் வேற வேணுமா அந்த தண்ட கருமங்களுக்கு? ஏய்
நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், மரியாதை இல்லாம போய்கிட்டே இருக்கிறேன். போட்டுண்டி, அவங்க போட்டோம், அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன்டி. நீயா இருக்கிற மரியாதையே இல்லையோ வந்தவங்க எதிர ஆட்டம் போடுறியா? ஆட்டம் பாக்குறேன்டி. என்கிட்டயா? என்னடி பிரச்சனை அமுதா? அவங்கள விடு, அவங்க எப்பவுமே அப்படிதான். அப்புறம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஒரு 3 வருஷம் இருக்குமா? என்னடி நீ? எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பாத்துருக்கோம். பா, டைம் போறதே தெரியல. இந்த போன் ஒண்ணு எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்குது. போன் அவன ஆளை காணும். இதுல நம்ம பேர் வருது, யார் பேருன்னு தெரியலையே. போனோமா வந்தோமான்னு இருக்கானா இவன்? யாரு என்ன அவசரத்துக்கு போன் பண்றாங்களோ தெரியலையே. எப்போ வருவானோ என்னமோ. சரி, நாமளே என்ன ஏதுன்னு கேட்போம். ஹலோ, யாரு? அம்மா, நான் செல்லம்மா பேசுறேன். வாசு இருக்காரா? எப்படி இருப்பான்? அதான் உன் வளப்புல வளர்த்து இருக்கிறியே அமுதா, அவனை வேலைக்கார மாதிரி இல்ல வேலை வாங்கிட்டு இருக்கா. நீங்க என்ன சொல்றீங்க? நடக்கிறதா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா சொல்ற? நான் வாசு கிட்ட அவசரமா பேசணும். அப்படின்னு தலை போற அவசரம்? என் புருஷன் ஆபரேஷன் விஷயமா டாக்டர் கிட்ட இருந்து போன் வந்துச்சு. அது சம்பந்தமா நான் வாசு கிட்ட பேசணும். அதான பார்த்தேன். சோழியம் குடுமி சும்மா ஆடாதே. காரியம் இல்லாமல நீ அவனை தேடுவ. அவனுக்கு பொண்டாட்டிக்கு சேவகம் பண்றதுக்கே நேரம் பத்தல, இதுல உனக்கு வேறையா? அம்மா ப்ளீஸ்மா, வாசு வந்தோட கொஞ்சம் சொல்றீங்களா? இத பாரு செல்லம்மா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் 10 மாசம் கஷ்டப்பட்டு என் புள்ளைய சுமந்து பெத்ததே உங்க குடும்பத்துக்கு வேலை பாக்குறதுக்கு தானே. சொல்றேன்டிமா, சொல்றேன். பத்தாத்துக்கு இப்ப நீ வேற என்ன வேலைக்காரி ஆக்கிட்ட. இதை விட வேற வேலை எனக்கு என்ன இருக்கு? என் புள்ள முதல்ல வந்த உடனே இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன், உனக்கு போன் பண்ண சொல்லி. சரியா? வை போன. இவன் வேற இன்னும் வந்து தொலைல. எங்க போனானா? என்ன பாக்குற? கையில குழந்தை இல்லைன்னா இன்னும் அத பத்திலாம் நாங்க யோசிக்கல. ஏன் அமுதா, உனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஏதாவது விசேஷம் இருக்கா? இன்னும் இல்லடி. ரொம்ப நல்லதுடி. உடனே குழந்தைய பெத்துக்காத. இன்னும் 6-7 வருஷம் போகட்டும். வாழ்க்கையை சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா குழந்தைய பெத்துக்கோ. இது பாருடி, மாமியார் சொன்னாங்க, புருஷன் சொன்னாருன்னு சொல்லிட்டு உடனே குழந்தைய பெத்துக்கிட்டா அப்புறம் நீ தான் அவஸ்தைப்படுவ. நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன். என் ஃப்ரெண்டாச்சே, அப்படிதான் இருப்ப. ஆமா. அப்புறம் அமுதா, இந்த வீட்ல நீ சந்தோஷமா தான் இருக்கியா? உன்னை சுத்தி ரொம்ப பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு? என்ன உங்க பிரச்சனை? ஏய், ஆடி இந்த பக்கம். அத்தை, பிரச்சனை. ஏய், எந்திருங்க. என்ன பேச? வாய மூடி. உங்களுக்கு தான் சொல்றேன், வாங்க இப்படி. ஐயோ, ஏண்டி நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நீ கெட்டதும் பத்தாம இவளையும் சேர்த்து கெடுக்கலாம்னு நினைக்கிறியா? இப்ப எதுக்கு அவங்க? ஏய், நீ வாய மூடி சும்மா இரு. ஏண்டா இவ பேசிக்கிட்டே இருக்கிற, பாத்துக்கிட்டு இருக்கிறிய தூண் மாதிரி நின்னு. என்ன தப்பா சொல்லிட்டாங்க? என்ன தப்பா சொல்லிட்டாங்களா? மரியாதை 2 பேரும் வெளியில போங்க. போங்கடா. அத்தை, நீங்க சொல்ற. ஏய், உன்னை நான் பேசாதன்னு சொல்றேன். போடி வெளியில. உனக்கு வேற தனியா சொல்லணுமாடா? போடா. அத்தை, போடி. ஐயோ, கீதா, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காத. உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லடி. உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால சொல்றேன். கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால என்ன குடும்பம் நடந்தாலும் பொறுத்துக்கலான்னு நினைச்சு உன் வாழ்க்கைய நீயே அழிச்சுக்காத. சீக்கிரமா இதுக்கு ஒரு நல்ல முடிவெடு. ஏண்டி இத சொல்றதுக்காக தான் உனக்கு வெத்தலை பாக்க வச்சு இங்க வர சொன்னாளா? என்னடி பாக்குற?
நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா நல்ல புத்தி வந்திருக்கும். இவ கூட எல்லாம் ஸ்நேகித வச்சுக்கிட்டா உன் புத்தி எங்கடி போகும்? அம்மா பார்த்து பேசு. ஏய், போடா வெளியில. ஐயோ போலாம். நீ கிளம்பு. வரேன் அமுதா. வரங்க. சாரிங்க. That's all. Come. வீட்டுக்கு வரவங்கிட்ட இவ்ளோ கேவலமாவ நடந்துப்பீங்க? ஏய், அவங்க பேசுறதுக்கு இதோட விட்டேன்னு சந்தோஷப்படு. இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க இங்க இருந்திருந்தாங்க, தொடப்பக்கட்ட பிஞ்சு இருக்கும். ஐயோ ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் உனக்கு எதுவுமே தெரியாதா? ஏண்டி, நான் ஒரு பேரம்பேத்திய பாக்கணும்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எவ்வளவு ஆசையா வேற இருக்கிறேன். என்னடி பாக்குற? அவ என்னடான்னா 6-7 வருஷம் போட்டோங்கிறா. நீ அதுக்கு ஆமாமன்னு சொல்ற. என்னடி நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல? ஐயோ குழந்தை 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 எப்ப பார்த்தாலும் குழந்தை பேச்சு. நான் என்ன பையிலே வச்சு சுத்திட்டு இருக்கேன்? நீ கேட்ட உன்னை கொடுக்கறதுக்கு? அதுக்கு நேரம் வரும்போதுதான் அமைப்பு வரும். எப்போ? எப்படி? 60 வயசு கழிச்சா? பேரம்பேத்திய கொஞ்ச வேண்டிய வயசுல என் புள்ள குழந்தைய தூக்கிட்டு அலையணும்னு சொல்றியா? இத பாருடி, மூத்தோர் சொல் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு சொல்லுவாங்க. பெரியவங்க சொல்றத மதிக்காம இருந்தீனா அதுக்கான நேரம் உனக்கு என்னைக்குமே வராதுடி. இதெல்லாம் உன் அத்தைங்கிற ஒரு அதிகாரத்துல சொல்லல. என் பிள்ளையோட வாழ்க்கை சீரழிஞ்சிட கூடாதுங்கிற வைத்தறிச்சல்ல சொல்றேன். மரியாதையா குடும்பத்துல அடக்கொடுக்குமா இருந்து வாழற வழிய பாரு. ஏண்டி, நான் என்ன 10 பிள்ளைய பெத்து வச்சிருக்கிறேன்? ஒத்த பிள்ளைய தானே பெத்து வச்சிருக்கிறேன். அவனுக்கு ஒரு குழந்தை கூட்டின்னு பிறந்தா அதனடி என் வம்சம் விருத்தி ஆகும். எல்லாமே ஒரு நேரங்காலத்தோட நடக்கணும்டி. அப்பதானே பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கும். வயசான காலத்துல இதெல்லாம் கிடைச்சா என்ன பிரயோஜனம்? ஒருவேளை அந்த குடுப்பனி இல்லாம போயிடுச்சுன்னா என் வம்சமே விருத்தி இல்லாம போயிடுமேடி. அப்புறம் என் பிள்ளையோட நிலைமை என்ன ஆகுறது? அவன் கை கால் நல்லா இருக்கும் போதே அவனை இந்த பாடுபடுத்திட்டு இருக்க. நாளைக்கு அவனுக்கு முடியாம போயிடுச்சுன்னா என்ன கொடுமைப்படுத்துவ? எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்லடி. இத பாரு, நான் உனக்கு ஒரு முடிவா சொல்றேன். உனக்கு 1 வருஷம் டைம் தரேன். அதுக்குள்ள உன் மூலமா இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்தாகணும். அப்படி இல்ல நான் வேற முடிவு எடுக்க வேண்டியிருக்கும். என்ன முடிவு எடுப்பீங்க? அவருக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்ல வரீங்களா? ஆமாடி. அதுக்கு எதுக்கு 1 வருஷம் டைம் எல்லாம் கேக்குறீங்க? நாளைக்கே கல்யாணம் பண்ணி வைங்க. யாரு வேண்டாம்னா? இது வெறும் வார்த்தை இல்ல, வாழ்க்கை. யோசிச்சு முடிவெடு. இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படின்னா நான் எடுக்கிற முடிவுக்கு நீ சம்மதிக்கிறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம். கவிதா, ஏய் கவிதா, டவல் கொண்டு வா. வரேன்.
என்னது அக்கா காலிங்? ஹலோ. ஹலோ, நான் செல்லம்மா பேசுறேன். நல்லா தெரியுது, சொல்லுங்க. மணியரசு இருக்கானா? நான் அவகிட்ட அவசரமா பேசணும். அப்படி என்ன அவசரமா பேசணும்? ஏன் எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? உங்களால எங்க சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போயிடுது. கவிதா, என்ன பேசுற? இது பாருங்க, இந்த சென்டிமெண்ட் எல்லாம் வேண்டாம். அத கேக்குற மனநிலையிலயும் நான் இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முத்தழகி அக்காவை உங்களுக்கு வாலாட்டுற நாயா வச்சிருந்தீங்க. இப்போ அந்த இடத்துக்கு என் புருஷனா? கவிதா, நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டியா? வேணாம், நான் சொல்றத நீங்க கேளுங்க. உங்களை கை எடுத்து கும்பிடுறேன், எங்களை விட்டுடுங்க. சும்மா சும்மா போன் பண்ணி என் புருஷனுக்கு வேலை வச்சிட்டு இருக்காதீங்க, அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். கவிதா, கவிதா. என்ன? யாரு ஃபோன் பண்ணா? போனா யாரும் பண்ணலையே. இல்லையே, நீ யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தீ. ஓ, அதுவா? மார்க்கெட்டிங்ல இருந்து யாரோ கால் பண்ணாங்க. இனிமே கால் பண்ணாதீங்கன்னு திட்டி வச்சிட்டேன். மான ரோஷம் உள்ளவங்களா இருந்தா மறுபடியும் கால் பண்ண மாட்டாங்க. கவிதா, ஏய் கவிதா. ஐயே, என்ன வேணும் உங்களுக்கு? அக்கா ஃபோன் பண்ணாங்களா? கேக்குறேன்ல, அக்கா ஃபோன் பண்ணாங்களா? ஏன் வந்த காலை எரேஸ் பண்ணி வச்சிருக்க? ஏதோ மார்க்கெட்டிங்ல இருந்து ஃபோன் வந்துச்சுன்னு ஏன்டி சொன்ன? ஏய், நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? முதல்ல உங்க அக்காவை திறந்து சொல்லுங்க, அப்புறம் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். ஏய், அக்கா, அக்கா, கவிதா ஏதாவது தப்பா பேசிட்டால? நீ நீ எதுவும் மனசுல வச்சுக்காதக்கா. அவ அப்படித்தான் உனக்கு தெரியல. அக்கா, மாமா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அதெல்லாம் இருக்கட்டும், நீ போனை வை, நான் அப்புறமா பேசுறேன். அக்கா, நீ காரணம் எல்லாம் ஃபோன் பண்ணிருக்க மாட்ட. என்னன்னு சொல்லுக்கா. நீ போனை வை, நான் அப்புறமா பேசுறேன். அக்கா, கண்ட கழுத பேசுனதுக்காக நீ நான் அக்கா தம்பி இல்லைன்னு ஆயிருமா? சொல்லுக்கா. இந்த பாரு, நீ இப்ப சொல்லேன்னா உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன். சொல்லுக்கா. மணியரசு, மாமாவோட ஆபரேஷனுக்காக மலேசியால இருந்து ஒரு பெரிய டாக்டர் ஏற்பாடு பண்ணிருந்தோம்ல, இப்ப நாளைக்கே அவர் சென்னைக்கு வராரா? இந்த நேரத்துல மாமா இல்லைன்னா அவருக்கு ஆபரேஷன் பண்றது சிக்கலாய் போயிடும். எப்படியாவது மாமாவை தேடி கண்டுபிடிக்க ஏற்பாடு பண்ண மணியரசு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் உனக்கு போன் பண்ண. சரிக்கா, அழாதீங்க. நான் உடனே கிளம்பி வீட்டுக்கு வரேன். சமைச்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு போங்க. உன் டிஃபன் நீயே கொட்டிக்க, நான் அக்கா வீட்டுக்கு போறேன்.
செல்லம்மா சமையல் ஆயிடுச்சு. நீயும் சாப்பிட. மத்தியானத்துல ஒண்ணுமே சாப்பிடல நீ. பரவாயில்லப்பா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு கமிஷனர் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்து சாப்பிடுறேன். நீங்களும் மாமா வேணா சாப்பிடுங்க. அவர் எங்க இருக்காரு? ஏன் எங்க போயிருக்காரு? அம்மா, அவர் ஒரு மார்க்கமாவே திரியிறாரு. நீ கிளம்பி போனா அவர் எங்கேயோ கிளம்பி போயிடுறாரு. எங்க போறாரு என்ன செய்யறாருன்னே தெரியல. சாயந்தரம் தான் திரும்பி வர்றாரு. வெளில வெயிட் பண்ணுங்க, வரேன். இந்த பருத்தி 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 சாப்பிடுமா, சாப்பிடு. ஏமா செல்லம்மா, நம்ம ஈஸ்வரமூர்த்திக்கு ஏதாச்சும் கெட்ட பழக்கங்க இருக்கா? இல்லையப்பா, ஏன் கேக்குறீங்க? வேற ஒன்றும் இல்லை. அவர் பக்கத்தில் வரும்போது அடிக்கடி ஒரு மருந்து வாசனை வருதுமா. ஒருவேளை காலம் போன காலத்தில் ஏதாச்சும் புதுசாக கெட்ட பழக்கம் பழகிட்டாரோ தான் நான் கேட்குறேன். இல்லப்பா, அவர் அப்படிப்பட்டவர் இல்லை. கோபத்துல அடுத்தவங்க மனசு நோகிற மாதிரி பேசுவார் தவிர தப்பா சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. உனக்கு அந்த நம்பிக்கை தான் சார். கலைவாணியா, வாமா வா. வாக்கல சோ 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 சோ. அண்ணே, கமிஷனர் ஆபீஸ் போன அவர் இன்னும் வீட்டுக்கு வரல. அண்ணே, அவர் கமிஷனர் ஆபீஸ்ல இருக்காரா இல்லையா உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அண்ணி? நீ பதட்டப்படாத கலைவாணி. கருப்பு துறைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் தான் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களே. அப்பாடா, இது போதும் அண்ணி. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. வாடா வாடா, அத்தை கிட்ட வாடா. பாரதி குட்டி, என்ன சொல்லும்? அண்ணனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா அண்ணி? இல்ல. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் ஃபோன் பண்ணாரு. நாளைக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டிய டாக்டர் மலேசியால இருந்து வராருன்னு சொன்னாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆபரேஷனா? ஆமா கலைவாணி, அவருக்கு இன்னொரு ஆபரேஷன் பண்ணணும். அப்பதான் அவரால் எழுந்து நடக்க முடியும். ஐயோ, எங்க இருக்காருன்னு ஒண்ணுமே தெரியல. எனக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. என்னடா அங்கே கை காட்டுற? அண்ணே, அங்க என்ன அண்ணி இருக்கு? அங்கே கை கை காட்டுறா? அவருக்கு கால் சரியில்லாம போனதுக்கு அப்புறம் அந்த ரூம்ல தான் இருப்பாரு. இவளும் அவர் கூட தானே விளையாடிட்டு இருப்பா. அதான் அந்த ஞாபகத்துல இருக்கா போல இருக்கு. அப்பா ரூமுக்கு போணுமா? அப்பா ஞாபகம் வந்துருச்சா? அத்தை கூட்டிட்டு போறேன். வாடா, அப்பா ரூமுக்கு போலாம், விளையாடலாம். அத்தை பாத்துக்கிறேன்டி. உள்ள போனா ஒரு கபோர்டு இருக்குமா, அதுல 2வது ரேக்ல ப்ளூ கலர் ஃபைல் இருக்கும். அதாம்மா என்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ். அக்கா வாம நீர்ஸ் வாங்க.
நீங்கள் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னோன்னே நான் அண்ணன்கிட்ட சொன்னேன். அண்ணனும் கூட வரேன்னு சொன்னார். அண்ணே வாங்கண்ணே. டேய் சோழ உள்ள வாடா. வாங்க அண்ணே. செல்லம்மா, நீ எதை பத்தி கவலைப்படாத. மாப்பிள்ளை எங்க இருந்தாலும் நானும் மணியரசு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறேன். நீ தைரியமா இரு. வாங்கண்ணே, வந்து உட்காருங்க. வாங்க. எந்திரீங்களா? எங்கடா வந்தீங்க? என் புள்ள வீட்டை விட்டு போயிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க டேரப்பட வந்தீங்களா? ஏன் பெருமனுஷா, நீதான் இவனை வர சொன்னிய? வெக்கமா இல்லை உனக்கு? என் புள்ளைய காலை உடைச்சி வீல் சேர்ல உட்கார வச்சனுங்க இவனுங்க. அந்த வேதனையை தாங்க முடியாம தான் தினம் தினம் செத்து பழிச்சு இந்த வாழ்க்கையை வாழான்னு வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன் இவங்களால. உன் புள்ள உன்னை கை நீட்டி அடிக்கல, அதனால நீ ஆசிரமத்தில் போய் கஷ்டப்படல? அப்ப யாராவது இவனுங்க உன்னை பார்த்தானுங்களா? அப்படிப்பட்ட இவனுங்களை கூப்பிட்டு வச்சு விருந்து கொடுக்குறிய? பாருங்க, மனசாட்சி இல்லாம பேசாதீங்க. என்னதான் இருந்தாலும் கூட பிறந்தவங்க இல்லாம ஆயிடுவாங்களா? கட்டின புருஷன் எங்க போனான்னு தெரியாம என் பொண்ணு வேதனையில தவிச்சிட்டு இருக்காயா? இப்பவும் இவங்க எல்லாம் வந்து பார்க்கலனா அப்புறம் கூட பிறந்ததுல என்ன அர்த்தம்? காடாம போன என் மாப்பிளைய எப்படி கண்டுபிடிக்கிறதா பேசிட்டு இருந்தோம். சம்பந்தம் ஒன்னும் பேசல. அதையும் பண்ணுங்களே, யார் வேணாம்? ஏயா, வீட்டை விட்டு போன என் பையன் செத்தான பழிச்சான நாங்க துடிச்சிட்டு இருக்கோம். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க நீங்க? அம்மா, வடமலை வீட்டை விட்டு போனது காரணமே நீங்க அப்படி சொல்லல மாமா. அவர் உயிரோட இருக்காரா இல்ல செத்து போயிட்டாரா தெரியலன்னு சொன்னீங்க. ஏன் மாமா அப்படி நினைக்கிறீங்க? சொல்லுங்க, அவர் உயிரோட இருக்காரா இல்ல செத்து போயிட்டாரா? என்னம்மா, நான் ஏதோ ஒரு வேகத்துல சொன்ன. அது இல்ல, என்ன வேகம் மாமா? அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க அவருக்கு எதுவும் ஆகாது, பாரதி ஜாதகப்படி 100 வயசு வரைக்கும் இருப்பாரு. நீங்க தான் சொன்னீங்க. ஆனா இப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்க. சொல்லுங்க. செல்லம்மா, நான் ஏதோ கோவத்துல சொன்னேன். ஆவுனா எனக்கு பிபி சுகரு, அதான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன்னு சொல்வீங்க. கோவத்துல எது வேணாலும் பேசுறதா? அதெல்லாம் சரியாயிடுமா? அட என்னம்மா நீ, நான் ஒண்ணு சொன்ன நீ ஒண்ணு பேசிட்டு இருக்க. ஏமா, வடமலை இந்த நிலைமைக்கு ஆளானது காரணமே இவங்க தானே. இவங்களேமா நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. ஆமா, நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. ஏய், யாரா ஓவரா பேசுற? ஏன் ஊர்ல பேசுற? வாய் மூடு. இல்லாம பேசுறீங்க. நிறுத்துங்க. அவங்க ஒண்ணு இங்க விருந்து சாப்பிட வரல மாமா. என் புருஷன் காணங்கிற ஆதங்கத்துல அவரை தேடுறதுக்காக வந்திருக்காங்க. வீடு தேடி வந்தவங்களை இப்படி அவமானப்படுத்துறீங்களே. செல்லம்மா, நான் என்ன சொல்ல? தயவு செஞ்சு நீங்க எதுவும் பேசாதீங்க. எனக்கு என் புருஷன் வேணும், என் குழந்தைக்கு அப்பா வேணும். என் புருஷனுக்கு கால் குணம் ஆனு எத்தனை நாள் தவக்கிறது இருக்கு. நாளைக்கு அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. அவரை செக் பண்ணி எப்ப ஆபரேஷன் பண்ணணும்னு முடிவெடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. ஆனா அவர் எங்க இருக்காரு, எந்த மூலையில இருக்காருன்னு எதுவுமே தெரியல. நானே அந்த வேதனையில இருக்கேன். ஐயோ, ஏன் மாமா மேல மேல என் மனசை நோக்கடிக்கிறீங்க? செல்லம்மா, நீ டென்ஷன் ஆகாத. நாங்களாம் இருக்கோம்ல, டாக்டர் வரக்குள்ள கண்டிப்பா வடமொழியை கண்டுபிடிச்சிருவோம்.
நீ தைரியமா இருமா. ஆமா, கண்டுபிடிச்சு கீச்சிங்க. போங்கடா. மாமா நீங்க கொஞ்சம் உள்ள போங்க. உள்ள போங்க மாமா. சரிம்மா, நீங்க எல்லாம் ஒன்னாயிட்டீங்க. நானாக தானே. இதே என் புள்ள இருந்தா என்ன விட்டு கொடுப்பானா? அவன் போயிட்டான். பேசுங்க, ஏதோ ஒன்னா பேசுங்க. கலைவாணி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. வீட்ல அக்கா எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கம்மா. செல்லம்மா, நாங்க கிளம்புறோம். எப்படியும் மாப்பிள்ளைய கண்டுபிடிச்சிருவோம். போயிட்டு வரோம்மா. வரேன்ப்பா. வரேன்க்கா, வரேன்ப்பா. கலைவாணி, கலைவாணி. அப்பா, கலைவாணி எங்க? தெரியலையம்மா. குழந்தைங்க தனியா இருந்தா அதனாலதான் தூக்கி வச்சிட்டு இருக்க. எங்க போயிருப்பா? வீட்டுக்கு போயிருப்பாமா. வீட்டுக்கா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமையா? எப்படிமா சொல்லிட்டு போவா? இங்க நடக்கிற பிரச்சனையை பார்த்திருப்பா. அதனாலதான் யாருக்கிட்டையும் சொல்லாமே போயிருப்பா. சரி சரி, நீ வந்து சாப்பிடுவா. இல்லப்பா, நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். இல்லம்மா, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு பரவாயில்லப்பா, நான் அப்புறம் சாப்பிடுறேன். இந்த பால் வச்சுட்டு விளையாடுறியா? இந்த பால் வச்சுக்கோ. அந்த பிங்க் பால் வேண்டாம், இந்த கிரீன் பால் வச்சுக்கோ. இந்த பால் வச்சுக்கோ. இந்த ரெட் பால் வச்சுக்கோ. இந்த இது வேணுமா? வேண்டாமா? சரி வேண்டாம், இதை வச்சு விளையாடலாம். என்னடி இது? குழந்தைக்கு பாலாத்தி எடுத்துட்டு போறேங்க. வயசாயிடுச்சு, பேரம்பேத்தி எடுத்தாச்சு, இன்னும் உனக்கு அறிவே இல்லடி. ஆமா, நான் உங்க கூட இருக்கேன்ல, என் அறிவு அப்படிதான் இருக்கும். இந்த குணஸ்டைக்கு ஒன்றும் குறைச்சல. ஏண்டி, குழந்தைக்கு ஒரு வயசு ஆக போது இன்னும் புட்டி பாலைவா குடுத்துட்டு இருப்பாங்க. அதான் நிறைய சத்து மாவுலாம் விற்கிது, அதில் ஏதாவது ஒன்று வாங்கி கலந்து கொடு. அப்படி இல்லைன்னா சாதத்தை நல்லா கொலைய வடித்து கொஞ்சமாக பருப்பு போட்டு அதை விட கொஞ்சமாக நெய்யை ஊற்றி நல்லா கொலையை பிசைஞ்சு ஊட்டினேன்னா குழந்தை சத்தா வளராது. சரிங்க சரி. சரிங்க சரிங்கன்னு தலையாட்டிட்டு நிற்காத, போய் செஞ்சு கொடு. இதோ ஹலோ அம்மா, இந்த போன் வச்சு பேசுறியா? ஹலோ ஹலோ, யார் பேசுறது? பேசுறேன். ஹலோ யார் பேசுறீங்க? என் கூட பேசுங்க. ஹலோ
சொல்லுப்பா. சொல்லவே மாட்டேங்கிறாங்க. ஆஹா கிளி 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 இது வச்சோல. இந்த என்னம்மா இது பால் எடுத்துட்டு வர சொன்னா எதையோ எடுத்துட்டு வந்திருக்க. இல்லம்மா, இப்பத்துல இருந்து குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட கொடுத்தாதான் போக போக தன்னால சாப்பிட ஆரம்பிக்கும். அம்மாடி கொஞ்சம் கொஞ்சமா கொடுமா. மம்மம். ஆஹா மம்மம் சாப்பிடுங்க. சாப்பிடு. மம்மம். கொஞ்சம் கொஞ்சமா கொடுமா. வாய தரங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமா? வாய தரங்க. சாப்பிடுப்பா. ஆஹா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இத வச்சு விளையாடுறீங்களா? ஏங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் முத்தழகி சந்தோஷமா இருக்கிறத இப்பதாங்க பாக்குறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. ஏண்டி முத்தழகி மட்டுமா சந்தோஷமா இருக்கா? மாப்பிள்ள முகத்தை பத்தியா, அந்த சிரிப்பை பத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. குட்டி சாப்பிடறல இல்லையா? எப்படி விளையாடுற சாப்பிடுங்க. வாய தரங்க. சாப்பிடுவ கண்ணே. வேலை இருக்கு வாங்க. சாப்பிடுப்பா. ஏங்க என்ன ஏங்க அந்த குழந்தை வந்ததுல இருந்து நம்ம முத்தழகி கிட்ட எவ்வளவு மாற்றம். குழந்தைய தேடி அவங்க அப்பா அம்மா வராம இருந்தா நல்லா இருக்கும். ஏண்டி நீ நல்லதே நினைக்க மாட்டியா? நம்ம யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? அப்படிலாம் யாரும் வந்து குழந்தைய தூக்கிட்டு போக மாட்டாங்க. அப்படி ஏதாவது ஆகுனா மாப்பிள்ளை எப்படி இவ்வளவு தைரியமா குழந்தைய தூக்கிட்டு வருவாரு? ரெண்டு பேரும் பார் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு. பார்த்து அப்புறம் முத்தழகி சிரிச்சு சந்தோஷமா இருக்கிற அவ ஏதோ தெளிஞ்சிட்டான்னு நினைச்சு மாத்திரை மருந்து கொடுக்கறத நிறுத்திடாத. ரத்னா இறந்து போனது உண்மைன்னு என்னைக்கு அவ உணர்றாளோ அப்பதான் அவ குணமானதாவே அர்த்தம். அது வரைக்கும் மாத்திரை மருந்தெல்லாம் கண்டினியூ பண்ண, புரியுதா? அங்க பாரு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.